செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ப்ரஷ்ஷை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாருக்கும் எப்படி ஃப்ரேமில் வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஆரி மாதிரி டைட்டாக போடணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணால் கூட போதும். உங்களுக்கு டைட் பண்ண முடிஞ்சால் டைட் பண்ணிக்கிங்க, அதனாலும் லூஸாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? இப்போ இதில் வந்து ஃப்ரேமில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ரேம் வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரி ஃப்ரேம் இருந்தாலும் ஓகே தான். நான் இப்போ சின்ன ஃப்ரேம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ப்ரஷ் வந்து இதுக்கு பேர் ரவுண்ட் ப்ரஷ்ன்னு பேர். அந்த மொனை வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ மெலிசாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ரவுண்ட் ப்ரஷ்ன்னு பேர். அதுவே அந்த ஹேர், இந்த ப்ரஷ்ஷோட ஹேர் வந்து பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஃப்ளாட் ப்ரஷ்ன்னு பேர். ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நீங்கள் எப்போவும் எப்படி வாங்கணுன்னா, இப்போ 0 வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், 1 விட்டுடுங்க, 2 வாங்குங்க, 3 விட்டுடுங்க, 4, 5 விட்டுடுங்க, 6 அதை மாதிரி ப்ரஷ் வாங்கிக்கிங்க. அதை மாதிரி வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எல்லா ப்ரஷ்ஷும் கவர் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 4 ப்ரஷ்ஷாவது நம்மளுக்கு தேவைப்படும். ரவுண்ட் ப்ரஷ்லேயும் 4 ப்ரஷ் தேவைப்படும், ஃப்ளாட் ப்ரஷ்லேயும் 4 ப்ரஷ் தேவைப்படும். இந்த ப்ரஷ்ஷை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா, எப்போவுமே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டரில் டிப் பண்ணணும், வாட்டரில் நனைக்கணும். நனைச்சி துடைச்சிட்டு தான் யூஸ் பண்ணணும். துடைக்கிறப்ப எப்படின்னா போட்டு புழிஞ்சி அதை போட்டு கசக்கி அப்படிலாம் இது பண்ணக்கூடாது. லைட்டாக நீங்கள் துடைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம தலை குளிச்சோன்னு வச்சிங்கன்னா தலையை தோட்டிடுவோம், இருந்தாலும் ஈரம் லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி இருக்கணும். ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடாது, அதுக்காக காஞ்ச ப்ரஷ் மாதிரியும் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் எடுத்துக்கணும். எப்போவுமே வாட்டர் வந்து 2 கப்ஸில் வச்சுக்கணும். ஒரு கப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் மாறினதாக தான் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டர்லேயும் வாஷ் பண்ணணும். இந்த ப்ரஷ்ஷை வந்து நான் சரியாக வாஷ் பண்ணலை. இப்போ இன்னொரு தண்ணிலேயும் நான் போடுறேன். இதுலேயும் லைட்டாக போட்டுட்டு இப்போ நான் ப்ரஷ்ஷை போய் துடைக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷோட முனையில் உள்ள இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதை மாதிரிலாம் ப்ரஷ்ஷை எப்படியுமே ஹேண்டில் பண்ணக்கூடாது. நல்லா ஒரு தடவை இந்த முனையிலலாம் இருக்கா, அந்த ப்ரஷ்ஷோட ஹேண்டிலெலாம் அந்த கலர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துங்க. இதை மாதிரி வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷை போட்டு கசக்கி புழியாமல் லைட்டாக தொடச்சி எடுத்துங்க. அந்த ப்ரஷ்ஷில் லைட்டான ஈரம் இருக்கணும். இதை பாருங்களேன், லேசாக தெரியணும். ஆனால் அதுக்காக ப்ரஷ் வந்து சொதன்னு இருக்கக்கூடாது, காஞ்சி போன மாதிரி இருக்கக்கூடாது. அதை மாதிரி தான் ப்ரஷ்ஷை எப்போவுமே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கலரில் வந்து நம்ம கையை வைக்கணும். எடுத்தோடனையும் ப்ரஷ்ஷை வந்து நனைக்காமல் நீங்கள் கலரை வந்து டச் பண்ணக்கூடாது. இதுதான் மெயின். உங்களுக்கு இதை மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பேலட் வந்து எல்லோரும் வாங்கிக்கிங்க. பேலட் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மூடி எடுத்துங்க. பிளாஸ்டிக்காக இருக்கணும், அப்போ தான் ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் நான் ரவுண்ட் ப்ரஷ் எடுக்கிறேன். ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துட்டு சின்ன சின்ன கோடாக போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் ப்ரஷ்ஷோட ஹேண்ட்லிங்காக நம்ம போடுறது. எப்படி நம்ம ப்ரஷ்ஷை வந்து கையாளுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அதுக்காக போடுறது. சின்ன கோடு போட்டு பாருங்கள், ரவுண்ட் போட்டு பாருங்கள், புள்ளி வச்சு பாருங்கள். அதனால் உங்களுக்கு வந்து ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து உங்கள் கைக்கு வந்து ப்ரஷ் வந்து வளைஞ்சி கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். இப்போ நான் முனையில் டிப் பண்ணி கொஞ்சம் போட்டு பார்த்துட்டேன். இப்போ ஹாஃப் ப்ரஷ்ஷுக்கு நான் வந்து கலரை டிப் பண்ணி பட்டையாக போடுறேன். இதை வந்து நான் ரவுண்ட் ப்ரஷ்லேயே மெலிசாவும் போட்டேன், இப்போ பட்டையாகவும் போடுறேன். ஒரு பட்டை கூட பெருசாக ஒன்று போட்டு பாருங்கள், அதையே பட்டையாக சின்ன சின்ன கூடாகவும் போட்டு பாருங்கள். ரவுண்ட் போட்டு பாருங்கள், இல்லை ஏதாவது ஒரு ஷேப் போட்டு பாருங்கள். இதை மாதிரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக போட்டு பார்க்கணும். அதாவது ப்ரஷ்ஷை வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும், அதுக்காக உள்ள ப்ராக்டிஸ் தான். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க, நல்லா ப்ரஷ்ஷை வந்து ஹேண்டில் பண்ண நல்லா வருது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு ஈஸியாக போடலாம். இல்லை நான் வந்து இதெல்லாம் பண்ணலான்னு நல்லா போட்டுருவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் அடுத்ததுக்கு போக வேண்டாம். நம்ம ப்ரஷ்ஷை ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் லெட்டர்ஸ் எழுதி பார்க்குறேன் வருதான்ட்டு. ஓகே, டன். அதை மாதிரி நீங்கள் திலகம் ஷேப் கூட வரைஞ்சி பார்க்கலாம், என்ன ரெக்டாங்கிள் ஷேப்பு வரைஞ்சி பார்க்கலாம், என்ன ஷேப்புனாலும் வரைஞ்சி பார்க்கலாம். அதெல்லாம் வரைஞ்சி பார்த்த அப்புறமேலுக்கு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகணும். இப்போ நான் ரவுண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டேன். இன்னொன்று பாருங்கள், இப்போ இந்த மூடி வந்து நான் போட்ட இது மேலே பட்டோன்னா அது கலர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு பார்த்தீங்களா, அதனால் எப்போவுமே கேர்ஃபுல்லாகவே வச்சுக்கிங்க. ஒன்ஸ் போட்டு கொஞ்சம் நேரம் காய விடணும். காய விட்ட அப்புறம் தான் அது மேலே எதுவுமே நம்ம பண்ண விடணும். இப்போ நான் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ்ஷையும் நனைச்சிட்டு தொடச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா?
இப்போ ஃபஸ்ட்டு அதோட முனையை மட்டும் டிப் பண்ணுறேன். இந்த பாருங்கள் 90 டிகிரியில் வச்சு முனையை மட்டும் டிப் பண்ணி அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறேன். லைன் போட போகிறேன், சின்ன சின்ன லைன் போட போகிறேன், பெரிய லைன் போட போகிறேன். அதை மாதிரி தான் பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து 90 டிகிரியில் வச்சு ஃப்ளாட் ப்ரஷில் 90 டிகிரியில் வச்சு இப்போ நான் போடுறேன். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேலுக்கு ப்ரஷ்ஷோட ஹேரில் பாதி அளவுக்கு கலரை நீங்கள் என்ன பண்ணணும், டிப் பண்ணி பட்டையை போடணும். அதை மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை மாதிரி பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ப்ரஷ் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வரும், நீட்டாக வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நான் பாதி இதுக்கு நினச்சிட்டு நான் இப்படி பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கலர் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கலர் கிடையாது, அக்ரிலிக் கலர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃபேப்ரிக் கலர் மட்டும்தான் ட்ரெஸ்ஸுக்கு போடுறப்ப யூஸ் பண்ணணும். சரியா? இப்போதைக்கு என்கிட்ட இது இருக்கிறதுனால இதை நான் போடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கலர் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு போகிறப்ப ஃபேப்ரிக் கலரே போட்டுங்க. சரியா? அவ்வளோதான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபேப்ரிக் கலர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அக்ரிலிக் கலர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும்.